பாத்தீங்கன்னா இந்த பையன் அவனோட மனைவியோட கழுத்துல இருக்க தாலி கயிறை கலட்டுறான். அப்படி கலட்டிட்டு அந்த பொண்ணோட நெத்தில இருக்க பொட்டையும் அழிச்சிட்டு அந்த பொண்ணு கையில ஒரு பேப்பர்ஸ் கொடுத்து இந்தாடி டிவோர்ஸ் பேப்பர், இதுல சைனை போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு நீ கேட்டவனா நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கேட்கிறான். அதுக்கு அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், உன்னோட வாழ பிடிக்காதனால தான் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா நீ இல்லாட்டி என்ன நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா சொல்றான். அதுக்கப்புறமா அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், நீ யாரையாவது கல்யாணம் பண்ணி நல்லா இரு, இப்போ அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா வேற ஒரு பையனை பார்த்து பேசிட்டு அந்த பையன் கிட்ட சொல்றா, எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கேட்கிறான். அந்த பையனும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்து சொல்றான், நீ என்ன லூசா, நான் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், என்னோட வீட்டுல எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட சொல்றா, நான் ஒன்ன நம்பித்தான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டேன் அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்றான். இந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், நீ போயிட்டு அவனுடைய வாழ்ற வழியை பாரு, என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பையனுக்கு ஒரு கால் வருது. அப்ப அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், நான் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு தான் எனக்கு கால் பண்றா, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போ அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா தலையில கைய வச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே உட்காந்துருக்கா. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.